அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சென்னை வானகரத்துல எடப்பாடி பழனிசாமி அணியில ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஏகப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. 16வது தீர்மானமா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதே எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். மோகன் வணக்கம். நேர்மின் குழு நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அணியில நடத்திய அந்த பொதுக்குழு கூட்டத்துல 16வதா ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அந்த தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் சூளுரைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை கோடிகளை கொட்டி இந்த பொதுக்குழுவை கூட்டியதே தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். அதனாலதான் 16வதாக ஒரு தீர்மானமே அந்த தீர்மானத்தை வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா அதற்கு முன்னாடி வைத்த அந்த 15 தீர்மானங்களும் கண் துடைப்பிற்காக. நம்ம ஒரு பொதுக்குழு கூட்டுறோம், நீட்டிற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், வேற ஏதாவது திமுக அரசுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வரணும், மத்திய அரசு வலியுறுத்தி ஒரு சில தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கடமைக்கு கொண்டு வந்துட்டு 16வது தீர்மானமாக அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தி தரணும். இல்ல அப்படின்னா நம்மளுடைய தலைமை பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு காசு செலவழிச்சு இந்த பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறாரு. சரி, ஒரு தீர்மானம் போட்டுட்டீங்க, ஒரு 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்றாங்கன்னு வைங்க. யாரு உங்களுக்கு ஓட்டு போடுவா? 234 தொகுதியில வேட்பாளர் நீங்க நிப்பாட்டணும்ல. 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு இருந்தா தானே நீங்க ஆட்சி அமைக்க முடியும். ஜெயிக்க முடியுமா உங்களால? இரட்டை தலைமையாக இருந்த பொழுது தவறான தேர்தல் வியூகங்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக அதிமுக ஆட்சி அமைக்க இருந்ததை இழந்தது. அப்படி இருக்கும்போது நீ கட்சியை 4ஆ பிரிஞ்சு கிடக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் கட்சிக்கு தலைமை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? பூரா ரெட்டலா ஓட்டு இருந்தா போதுமா? அதைத்தான் கேட்கிறேன். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிலையை மறந்துட்டாரு. தன்னுடைய நிலைமையை மறந்துட்டு ஒரு 4 ரூமுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட, அண்ணன் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாலே ஒரு 150 தொகுதி நம்ம ஜெயிச்சிருவோம்னே, கூட்டணி விஜயெல்லாம் நம்ம கூட கூட்டணிக்கு வச்சிருவாருனே, திருமாவளவன் திமுக நமக்கு கூட்டணிக்கு வந்துருவாருனே, 200 தொகுதிக்கு மேல நம்ம கூட்டணி வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்றத நம்பிக்கை இருக்கிறாரு. களத்துக்கு போய் முதல்ல கள நிலவரத்தை கேளுங்க, கேட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. இல்ல, அந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்குவோங்கிற அந்த சூளுரைக்கிறதே என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக அழிவுக்கான மிகப்பெரிய காரணம் தானே. எடப்பாடி பழனிசாமி நம்பி எந்த கூட்டணி கட்சியாவது சேருமா? எந்த கட்சி தலைவர்களாவது வருவாங்களா? நாங்க உங்களோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, தான் பொதுச் செயலாளர், என்னை ஏத்துக்கிட்டு நீங்க கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த தீர்மானம் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமிய ஏத்துக்கிட்டு யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை அப்படிங்கிறத நமக்கு இங்க வெளியில பார்க்கும்போது தெரியுது. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பாக்குறோம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்து அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்றாரு. எங்க பேசுறாங்க? விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பதை பத்தி நான் விசிகா வச்சிருந்த நிர்வாகிகள் மூத்த நிர்வாகி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. எங்க அதிமுகவோட எந்த நேரத்துல எந்த இடத்துல யாரு விசிகா கூட்டணி வைக்கும்னு சொல்லி அவங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் சொன்னாங்க? கிடையாது. இவங்களா ஒரு மனப்பால் குடித்து கொண்டு நம்ம கூட தான் அவங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு இவரா ஒரு கற்பனை உலகத்துல கொண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தான் கட்சி தொடங்கினாரா? அவரு முதலமைச்சராக சொல்லிட்டு தான் அவரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னை டாமினேட் பண்ணிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கேட்டேன்னு சொல்லிட்டு 234 தொகுதியில அவர் பிரச்சாரத்துக்கு போவாரா? என்னங்க அர்த்தத்துல பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களு? போன முறையாவது நடிகர் மன்சூர் அலியான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த தீர்மானத்தை பார்த்த உடனே வேற யாருமே வரமாட்டாங்க போல. இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி அமைப்பாரு. CV சண்முகத்தோட, KP முனுசாமியோட, D ஜெயக்குமார் கூட இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு 4-5 இடத்துல ஜெயிச்சு நம்மளும் அதிமுக ஒரு கட்சி இருந்துச்சு, மிகப்பெரிய வெற்றி பெற்ற கட்சி, மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி. அந்த கட்சிக்கு இன்னைக்கு நம்மளும் ஒரு உறுப்பினரா இருக்கும், ஒரு தலைவரா இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசு தேர்த்திக்கலாம். அதுதான் செய்ய முடியும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் காசு பணங்கள்லாம் செலவழிச்சு தன்னை புகழ்வதற்காக ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அந்த மேடையில எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு? 2019 திமுக வாங்கின அந்த வாக்கு சதவீதத்தை விட 2024 திமுக 6% வாக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு பேசுறாரு இல்லையா? அந்த 6% வாக்க அதிமுக வாங்குச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறி இருக்குல்ல. முதல்ல அடுத்த முதுவை பாக்குறத விடு, ஓ முதுவை பாரு. நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லி பாரு. அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு 6% ஓட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்களா? தோத்து போயிட்டாங்களா? நீ 1% ஓட்டு கூட வாங்கிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, என் தலைமையில 2019 நாடாளுமன்ற தேர்தலோட 2020 1% ஓட்டு கூட வாங்கிருக்கீங்க. 2019 எந்த தொகுதியில அதிமுகவுக்கு டெபாசிட் போச்சு? எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு 1% ஓட்டு கூட தானே வாங்கிருக்கீங்க. எதுக்கு 7 நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக டெபாசிட் இழந்தது?
13 நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. 2 நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக 4வது இடத்துக்கு போயிருக்கு. இதுக்கு விளக்கம் கொடுங்க. 2019 அதிமுக இரட்டை சின்னம் போட்டியிட்ட இடங்கள் என்ன? 22 இடத்துல போட்டிட்டாங்க. 2024 35 இடத்துல போட்டிட்டு இருக்கீங்க. ஏறக்குறைய 13 நாடாளுமன்ற தொகுதியில கூட போட்டிட்டு 1% ஓட்டு கூட வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துறீங்க? உங்களையும் ஏமாத்தி, உங்க கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஏமாத்தி, கூட்டணி கட்சியும் ஏமாத்தி, இப்படி கட்சி அழிக்கிறதுக்கு பேசாம நீங்க கட்சியில இருந்து ஒதுங்கி இருக்கலாம்ல. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித்தலைவரை உருவாக்கி இந்த இயக்கமாவது வெற்றி பாதைக்கு செல்லும்ல. அதைத்தான் நம்ம சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. எடப்பாடி பழனிசாமி மேடையில என்ன பேசுறாரு? திமுக வந்து 6% வாக்கு குறைஞ்சிருச்சு, நாங்க 1% வாக்கு அதிகம் வாங்கிட்டோம்னு சொல்றாரு இல்லையா? அப்ப திமுகவுல இருந்து 6% வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த 6% வாங்கியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. 1% வாக்கு தான் வாங்க முடிஞ்சது அப்படின்னா அப்ப 5% வாக்கு எங்க போச்சு அப்படிங்கறத நம்ம கேட்கணும்ல. அதான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டிய கட்சி அதிமுக. அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டிய கட்சி திமுக. இப்படித்தான் வந்து இதற்கு முன்பு வர கால் நூற்றாண்டுகள் வர இப்படித்தான் போயிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வேலையில இன்னைக்கு திமுக வாக்கு 6% குறைஞ்சிருச்சு. கரெக்டா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புள்ளி விவரத்தோட சொல்றாரு. சரி 1% வாக்கு நீங்க வாங்கிட்டீங்க, 5% வாக்கு எங்க போச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஏங்க அவங்களுக்கு தான் வாக்கு குறைஞ்சிருச்சுல அப்படின்னுவாரு. இங்கிட்டு நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றுச்சு. 3% 4% வாக்கு வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கி மாநில அந்தஸ்து பெற்றுட்டாங்க. இன்னைக்கு பாஜக வந்து 5% ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க கடந்த தேர்தல்கள்ல. தற்பொழுது 10% கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க பாஜக கூட்டணி. அப்ப நம்மளுடைய வாக்குகளே வந்து நமக்கு வர வேண்டிய வாக்குகளே நமக்கு வரல. உணரக்கூடிய தொண்டர்கள் வச்சிருந்த அதிமுக இயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பின்னாடி 2.5 கோடி தொண்டர்களாக மாத்தி வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்ன அதிமுக இயக்கத்துல வெறும் 88 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல. நம்மளுடைய வாக்குகளே வந்து பாஜக பக்கமும் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவிற்கு தார வார்த்துட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக இருந்து 5% வாக்குகள் குறைந்துருச்சு, 6% வாக்குகள் குறைந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியில அவங்கள குறை சொல்லி நம்ம வந்து உயர்ந்த இடத்துல இருக்குன்றது போல ஒரு தோரணை கிரியேட் பண்றாரு. முதல்ல வெற்றிக்கான வழியை பாருங்க. ஒருத்தர் வார்த்தைகளால் அடிப்பதை விட நம்மளுடைய பலத்தை நிரூபித்து மக்கள் செல்வாக்கோடு போய் அடிப்போம். அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மேடையில பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அழுத்தி அழுத்தி அதேதான் சொல்றாரே தவிர, நம்மனால அந்த வாக்குகளை வாங்க முடியல. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தாதான் அந்த வாக்குகளை வந்து வாங்க முடியும். அதனால வந்து நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத எந்த இடத்திலும் வலியுறுத்தி அவர் வந்து பேசவே கிடையாது. அந்த தீர்மானங்களையும் பாருங்களேன், மத்திய அரசை எதிர்த்து ஒரு கண்டன தீர்மானம் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. வலியுறுத்தி வலியுறுத்தி தான் தீர்மானங்களை வந்து போட்டிருக்காரு. அது என்ன வலியுறுத்தல் அது? மாநில அரசுக்கு தேவையான நிதியை கொடுக்க நாங்க வலியுறுத்துறது. வலியுறுத்துறது ஒரு எதிர்க்கட்சிக்கு ஒரு ஒரு அழகாது. கண்டனத்தை தெரிவிங்க. அது கூட எடப்பாடி பழனிசாமி தைரியம் இல்லையே. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம கேட்கிற கேள்வி இதுதான். நீங்க இத்தனை தீர்மானங்கள் போட்டீங்க, ஏன் ஒரு தீர்மானமே போட வேண்டியதானே? பாஜகவோடு இன்று மட்டுமல்ல என்றுமே அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு போக வேண்டியதானே? இல்ல மத்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை கொண்டு வரோம், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போக வேண்டியதானே? அது எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து மனசுக்குள்ள இருக்கு. பாஜகவோட சேர்ந்தாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அவங்க தமிழகத்துல வளர்ந்த கட்சியா இருக்கிறாங்க. அவங்களோட கூட்டணி வைக்கணும்னு விருப்பம் இருக்கு. இந்த விருப்பத்தை தானே கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னாங்க. ஏங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை நம்ம வந்து அறுவடை செய்யணும்னா முதல்ல நம்ம வந்து நல்ல ஒரு கூட்டணி அமைக்கணும். பாஜக வந்த கூட்டணியில இணைச்சுக்கலாம், அமமுக வந்த கூட்டணியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னாங்க. அன்னைக்கு அவர் சொன்னது தவறான கருத்துன்னு சொல்லிட்டு தான் 2021 அதிமுக ஆட்சியை இழந்துச்சு. அதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நீங்களே அந்த ஸ்டாண்டுக்கு தான் வர்றீங்க. அப்படி இருக்கும்போது கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல ஒருங்கிணைந்த உங்க உங்க குடும்ப பிரச்சனையை முதல்ல பேசி தீர்த்துட்டு, அண்ணன் தம்பி பிரச்சனையை நீங்க தீர்த்துட்டு நாங்கெல்லாம் ஒன்னா இருக்குன்னு சொல்லி கைகோர்த்து நின்று அப்படின்னாலே மிகப்பெரிய பலம் வந்துடும் அதிமுக கட்சிக்கு. அதைத்தான் தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா பிரிஞ்சு அங்க இருந்து ஓடி வரணும்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும். அப்படி ஒற்றுமையா தான் அங்க இருக்கும் கூட பிரிஞ்சு ஒடியாந்துருவாங்க. இந்த இந்த பொதுக்குழு கூட்டம் கூட நம்மளுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு அப்படின்னா, செயற்குழு உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, நமக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பூரா ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு தேர்தல் ஆணையத்தை கொடுத்துடணும். நம்ம தான் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெயரளவுல நடத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. அதுதான் உண்மை. கடமைக்கு வந்து ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு. நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன் பாருங்க, வருஷத்துக்கு 2 தடவை பொதுக்குழுவை கூட்டணும். நானும் ஒரு பொதுக்குழுவை கூட்டிட்டேன். அந்த பொதுக்குழுவை என்னுடைய தலைமை தான் வேணும்னு சொல்லி இவங்க பூரா அடம் பிடிக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் வந்து தலைமை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியுலகத்துக்கு காண்பித்துக் கொள்வதற்காக தன்னுடைய பணத்தை வச்சு இந்த நிர்வாகிகளை பூரா விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறாரு. ஏன் இங்க பூரா அமைதியா நடந்த இந்த பொதுக்குழு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க கலா ஆய்வு கூட்டம் நடத்தினப்ப ஏன் அடிதடியா மாறுச்சு, கைகலப்பா மாறுச்சு, வாக்குவாதமா மாறுச்சு? இதுக்கு பதில் இருக்கா? பதில் இல்ல. நீங்க பொதுக்குழு நடத்தும் பொழுதே தொண்டர்களை யாரையும் வந்து உள்ள விட மாட்டேன், தொண்டர்களை எந்த அளவுக்கு தள்ளுமுள் நடந்துச்சு உங்களுடைய பொதுக்குழு நடக்கக்கூடிய இடத்துல முன்பக்கமா பார்த்தோம் அப்படின்னா கைகலப்பா இருக்கு. அதெல்லாம் நீங்க மறைக்கிறீங்க. உண்மையான நிலவரம் என்ன என்பதை விட்டுட்டு 2500 பேர்த்த நான் விலைக்கு வாங்கிட்டு அதனால நான் தான் கட்சிக்கு தலைமைன்னு சொல்றீங்கன்னா யாரு ஏத்துக்கிற மாட்டாங்க. உங்களுக்கு பயன் இல்லை, யாருக்கு பயன் இல்லை, அதிமுக அழிச்சு போடுவீங்க.
இல்ல பொதுக்குழுவுல பாத்தீங்களா, செங்கோட்டையன் அவர்களை வந்து பேசவே விடல. ஆமா, முன்னாள் அமைச்சர் அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு விரும்புறாங்க. புரட்சித் தலைவர் அவருடைய காலத்து அரசியல்வாதி. மாண்புமிகு அம்மா அவர்களிடத்துல நற்பெயரை வாங்கினவங்க. அதிமுகவோட தற்பொழுது இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள மிக முக்கியமான நிர்வாகி, முதல் நிர்வாகி இவர்தான். அவரை ஏன் பேச விடல? அவர் ஏற்கனவே இந்த பொதுக்குழு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. சந்திச்சு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும். அதுக்கு உண்டான வேலைகளை பாருங்க. இந்த பொதுக்குழுல ஒரு அறிவிப்பு கூட வெளியிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் பேச விட்டோம்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லுவாரு. கட்சியுடைய உண்மை நிலைமையை சொல்லுவாரு. தற்போது நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்து காமிப்பாரு. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு வந்து கேள்விக்குறியாயிரும்னு சொல்லிட்டு தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை பேச விடல. இல்ல எப்போதுமே அம்மா காலத்துல பொதுக்குழு கூட்டம் கூட்டினாங்க அப்படின்னா, கழகத்தினுடைய மூத்த முன்னோடியா அவர் கட்சிக்கு செய்த அந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு அவங்க வந்து கௌரவப்படுத்துவாங்க. இன்னைக்கு ஆமா. கட்சியினுடைய மூத்த முன்னோடியா இருக்கிறவரு, எம்ஜிஆர் காலத்துல வந்து அரசியல் செஞ்சவரு, அம்மா கால அமைச்சரவையில் வந்து மிகப்பெரிய அளவுல இடம் பிடித்தவரு, இன்னைக்கு கட்சியில வந்து ஒரு நம்பிக்கைக்குறியா இருந்தவரு, எடப்பாடி பழனிசாமிக்கே பொதுச் செயலாளருக்கு மிக முக்கியமான ஒரு வேலைகள்லாம் செஞ்சவர் தான் செங்கோட்டையன். அவரையே வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்துல பேச விடலைங்கிறது தொண்டர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அதிருப்தியா தான் இருக்குது. கண்டிப்பா. ஒரு மூத்த முன்னோடி மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் காலங்கள்ல, இதற்கு முன்பு இருந்த காலகட்டத்துல, அவங்க எப்படிலாம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சார வழிவகைகளை திட்டம் தீட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவர் தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அவர இன்னைக்கு ஓரம் கட்டி அந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள அவர் வந்து அடைச்சிடணும். ஏன் அப்படின்னா மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு போயிடக்கூடாது. ஆமா. ஏற்கனவே கழக ஒருங்கிணைப்பாளர்கள்ட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு. தொண்டருடைய மிகப்பெரிய செல்வாக்கு ஒருங்கிணைப்பாளருக்கு இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றினாரு. அப்படி இருக்கும்போது தனக்கு பின்னாடி இங்க இருக்கக்கூடிய யாருமே வந்து திறமை வாய்ந்தவர்களாக, திறன் வாய்ந்தவர்களாக, நல்ல ஒரு தலைமை பண்பு உள்ளவர்களாக இருந்துவிடக் கூடாது என்பதுல ரொம்ப தெளிவா தீர்க்கமா இருக்கிறாரு. அதனாலதான் தொடர் 10 தோல்வியில சந்திச்சிருக்கிறாரு. திறமையானவர்கள, நல்ல தலைமை பண்பு உள்ளவர்கள, கட்சிக்கு தலைமையாக இருக்கணும். நம்ம கூட இருக்கணும் நல்ல தெளிவான அரசியல் தெளிவு உள்ளவர்கள், அரசியல் காலகட்டத்திற்கு ஏற்ப நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இருந்தா தான் கட்சி வெற்றி பாதைக்கு திரும்பும். அந்த அந்த எண்ணம், அந்த ஒரு நல்ல நோக்கம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லையே. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக அழிச்சிட்டு இருக்கிறாரு. இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி மோகன். நன்றி, நன்றிண்ணே.